விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் போதிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜீவ் திருநங்கை சாரதாவுடன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் உலக அளவில் புகழ்பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்றுள்ளனர். இந்த திருவிழா நடைபெறும் நாட்களில் இந்த திருநங்கைகளோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த திருநங்கைகளுக்கான மிஸ் கூவாகம் அழகி போட்டி நடைபெற்றது. இதுல சேலத்தைச் சேர்ந்த காயத்ரி மிஸ் கூவாகமாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வு தற்போது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான திருநங்கைகள் தங்களை புதுப்பெண் போல அலங்கரித்துக் கொண்டு இந்த கோவில் எதிரே பூசாரியிடம் தாலியை கட்டி கொண்டு வருகின்றனர். அதே போல இங்கு வரும் திருநங்கைகளுக்கு போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுகின்றது. இது குறித்து நம்மிடையே ஒரு திருநங்கை இருக்கா, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம்க்கா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தராங்களா? என் பேர் ஷார்தானு, நான் பெங்களூர் இருந்து வரோம். நாங்கள் வருஷம் எங்களை மாதிரி ஆளுங்க எங்கே இருக்கிறாங்க எல்லா ஊர்லேயும். ஏன்னா இந்த திருவிழா எங்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழா. இதில் நாங்கள் எல்லா திருநங்கைகள் எல்லாம் ஒன்றா சேருவோம். எங்களை பார்க்காதவங்களெல்லாம் நாங்கள் பார்த்து அன்றைக்கி எங்கள் சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்துட்டோம். அதாவது இந்த பழைய காலத்து மாதிரி அந்த இதை நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். தாலி கட்டி தாலியாக அறுத்துட்டு நாங்கள் எங்கள் வேண்டுதலை செலுத்திட்டு, அதேமாதிரி ஆண்கள் பெண்களும் அவங்கவுங்க வேண்டுதலை தாலி கட்டி இன்னைக்கு தாலி கட்டிட்டு நாளைக்கு தாலி அறுத்துட்டு அவங்க வேண்டுதலை செலுத்திட்டு போவாங்க. ரொம்ப பக்தி வாய்ந்த கூத்தாண்டவர் கோயில் இது. எங்களுக்கு வசதி என்னன்னா எங்களுக்கு அதாவது இந்த டாய்லெட்டுங்கோ இந்த எங்கன்னா எங்களுக்கு வந்தால் தங்கறதுக்கு வசதியாக இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மருவத்தூர்லலாம் வசதி கொடுத்துருக்காங்க, மலையனூர்லேயும் வசதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கேயும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம் இல்லைங்களா, அதனால நன்றிங்க. அதாவது இங்க தங்கறதுக்கு இவங்களுக்கு போதுமான அறைகள் எதுவுமே இங்க இல்லை. அதனால பக்கத்துல இருக்கிற விழுப்புரத்துல தான் இவங்க போய் தங்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல விழுப்புரத்துல சாதா நாட்கள்ல அறைகளோட வாடகை 1000 ரூபாய் இருக்குது. இந்த திருவிழா நாள்ல 2500 வரை வாடகை வசூலிக்கப்படுகிறது. இதனால இவங்க பெரும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. தங்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செஞ்சு தந்தா இந்த திருவிழாவை நாங்கள் இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம்ன்றது ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த தாலி கட்டும் நிகழ்வு இன்று நள்ளிரவு இன்னும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதாவது இன்று நள்ளிரவு இன்னும் ஏராளமான திருநங்கைகள் ஒன்று கூடி இரவு முழுவதும் ஒரு ஆட்டம் பாட்டத்தோட இந்த திருவிழா கொண்டாடுவாங்க. அதனைத் தொடர்ந்து நாளை காலை இந்த தாலி அறுக்கும் நிகழ்வு, அதாவது இந்த திருநங்கைகள் தாலி அறுக்கும் நிகழ்வும் தேரோட்டமும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் ராஜு, நியூஸ் 7 தமிழ். விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற திருநங்கைகள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். எங்களை மாதிரி திருநங்கைங்க எங்கெங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியலாலும் இந்த மாதிரி திருவிழா நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேருவோம். எங்கள் சந்தோஷத்தை இங்கே நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். இருந்தானா நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வரோம். எங்களுக்கு கொஞ்சம் வசதி இங்கே வேணுமா இருக்குது. அந்த டாய்லெட் வசதி, இந்த மாதிரி வெயில் ரொம்ப அவஸ்தைப்படுறவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் வசதிங்களுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களா. கோயிலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எங்களை யாரும் ஏராளமாக பார்க்காத மாதிரி ஒரு நல்ல மாதிரி வசதி செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். இனி வர முதலமைச்சர் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், சீட்டு வேட்பாளராக. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக நல்ல சலுகைகள் செய்யணும். வீடு கட்டி கொடுத்து தொழில் செய்கிறதுக்கு, பஸ்ஸில் முதியோர்கள் நிறைய திருநங்கைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்ய அனுமதிக்கணும். நிறைய சலுகைகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வர முதலமைச்சருக்கு. எங்களுக்கு சட்டசபையில் ஒரு இடஒதுக்கீடு வேணும். எங்களுக்கு திருநங்கை போராடுறதுக்கு எங்களுக்கு ஒரு திருநங்கை அனுமதி கொடுக்கணும் சட்டசபையில். இதுதான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். அதாவது எல்லா மதத்துலேயும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்மஸ், முஸ்லீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரம்ஜான்ஸு, அந்த மாதிரி ஹிந்துவில் எல்லா ஃபங்க்ஷன் இருந்தாலும் திருநங்கைக்கு பெஸ்ட்டு ஃபங்க்ஷனு இந்த மிஸ் கூவாகம் தான். இது வருஷந்தோறும் நாங்கள் வரோம். எங்கள் கடவுளுக்கு நாங்கள் வருஷத்தில் ஒரு நாள் தாலி கட்டியாக இருக்கிறோம். இதுதான் எங்கள் பூர்வீகம். அந்த கடவுள் எங்களை படைச்சது இதுக்காகத்தான். அதை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம். எங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணினாங்களோ அதே இதோ வாழையடி வாழையா எங்கள் வரலாறு அப்படியே வருது. இன்னும் திருநங்கைகளோட பார்வை சமூக பார்வை இன்னும் மாறல. எங்களுக்கு இன்னும் மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் படித்தவங்களுக்கு அப்படின்னா ரொம்ப